என்ன செய்ய போற இன்னைக்கு? நீ டீ போட்டாவது சட்டியில நல்லா டேஸ்டாவும் நல்லாவும் இருக்கும். எல்லாரும் சாப்பிடும், காப்பி குடிக்கும். இது புதினா டீ, புதினா இஞ்சி போட்ட டீ போட போறோம். அடுப்புல செய்ய போறோம். நல்லா குளிரா இருக்கு. மண் சட்டியில செய்ய போறோம். ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமே. சரி, தண்ணி எடுத்து போறோம். எடுங்க. இங்க உட்காரு. சமையல் இல்ல, டீ. இது அது திறந்து விடு, சத்தம் பேசாம. தண்ணி ஊற்றும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். டீ தூள். புதினா போடல. அது இது கல்லு எடுத்துட்டு வந்து இது பண்ணுவோம், இடிக்கணுமா? தண்ணியே எல்லாருக்கும் ஒத்துக்க, பனியும் ஒத்துக்கல. இப்ப ஃபர்ஸ்ட் கல்லை நல்லா கழுவிட்டு புதினாவும் இஞ்சியும் இடிச்சுக்கிட்டு புதினாவையும் இஞ்சியும் இடிச்சுக்கிட்டு சீனி அதில் போட்டுருங்க. சீனி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சீனி. புதினா எதுக்கு மேம் நல்லது? உடம்பு நல்ல ரத்தத்துக்கு, பித்தம், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா கலகலப்பா இருக்கும், கால நேரத்துல டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சி எதுக்கு? இஞ்சி செரிமானத்துக்கு, வயிறு கோளாறுலாம் இல்லாம இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஜிஞ்சர் வந்து நிறைய பெனிஃபிட்ஸோட எப்போதும் இருக்கும், அதனால அதுவும் ஆட் பண்ணும். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதிச்சோன்னா நம்ம பால் ஊற்றுவோம். இன்னும் எத்தனை நாளைக்கு குளிர் இருக்கும் மாமி? 3 மாசம். 3 மாசமா? மார்கழி, தை, மாசி. பொங்கல் அப்பெல்லாம் குளிரா? குளிர். நீங்க என்னென்ன கஷாயம் குடிப்பீங்க எல்லாருக்கும்? இஞ்சி கஷாயம், இது ஜீரக மிளகு, சுக்கு. டெய்லியும் குடிப்பீங்களா எல்லாருக்கும்? டெய்லியும் குடிப்பேன். வாசல் ஆடலோட இருக்குல்ல, அந்த கஷாயம் குடிப்பீங்களா? அதுவும் குடிக்கலாம். அது எதுக்கு நல்லது?
சளிக்கு இருமலுக்கு ம் ஜுரம் வராது. ம் ம். அதுவும் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது கஷாயம் நாளைக்கு நம்ம போடுவோம். ஆடாதோட கஷாயம். ஆடாத இது தூதி இலை போடலாம். அது சளிக்கு இருமலுக்கு. டீயை வடிகட்டணும். ஆத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை கொஞ்சம் நீ டேஸ்ட் பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டெய்லி புதினா டீ குடிச்சா உடம்புக்கு நல்லது. புதினா டீ, இஞ்சி டீ, கசாயம், இது சுக்கு, லவங்கம் அதெல்லாம் போடுறாங்க. பட்டை இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட்டி கொடுக்கும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டீ தான் பெருசு. டீ குடிச்சாதான் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.